ராஜேஷ், பிளாக் ஆஃபீஸர், காட்டாங்குளத்தவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜேஷ். இந்த காட்டாங்குளத்தூர் பிளாக் கவர்மெண்ட் சைட்லேருந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், வட்டார மருத்துவர். என்னை இந்த ப்ரோக்ராம் இன்வைட் பண்ணதுக்காக கம்யூனிட்டி மெடிசன் லோகராஜ் சார், அனந்தராமன் சார், அப்புறம் நம்ம டீன் சார், புதிய தலைமுறை அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் உடைய பங்களிப்பு இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒரு கம்யூனிட்டிக்கு போகிறேன், அங்கே என்னை தேடி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அதை நான் எஸ்ஆர்எம்லேருந்து அந்த ஹெல்ப்பை நான் வாங்குவேன். எப்போவுமே நான் கோவிட் வேக்சின் போடுற அதுக்கு முன்னாடி அதிலேருந்தே சொல்லுவேன். கோவிட் நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து இங்கே ஒரு எஸ்ஆர்எம் உடைய 2 பில்டிங்கை தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக ஒரு சென்டருக்காக, கோவிட் சென்டருக்காக டெய்லியுமே நாங்கள் ஒரு 500 பேர் வரைக்கும் அதில் தங்க வச்சுருந்தோம். அது முதல் கொண்டு வேக்சினுக்கும் சரி. ஏன்னா ஒரு நாளைக்கே நம்ம கவர்மெண்ட் நந்திவரத்தில் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேருக்கு மேலே நாங்கள் வேக்சின் போட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டீம் நம்ம வேக்சின் போடுறதுக்கு டெய்லி நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். அந்த டைம்லேயும் எஸ்ஆர்எம் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கேருந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை எல்லா வித ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் உடைய ஹெல்ப்பை நான் கேட்பேன் எப்போவுமே. இங்கே 2 விதமாக ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி, கம்யூனிட்டி ஓரியன்டுக்கும் நாங்கள் கேட்குறது. அது நியர்பை மெடிக்கல் காலேஜ், அதனால் இவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு நான் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஃப்ரீ சைடில் என்னென்னலாம் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ. இஎன்டிலையும் பார்த்தீங்கன்னா நியூபார்ன் ஸ்க்ரீனிங்லேருந்து ஒரு ஓல்டேஜ்னால வர சென்சோர் டெஃப்னஸ் வர்ற வரைக்குமே நம்ம தொடர்ந்து இங்கே பேஷண்ட் நம்ம அனுப்புகிறோம். இப்போ ஓல்டேஜ் இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 50 வயசு தாண்டினவங்களுக்கு இயரிங் டிஃபெக்ட், வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்குமே இங்கே ஆடியோமெட்ரி இந்த இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் இங்கே நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. அதனால் ரெகுலராகவே நான் கேஸ் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு ஹியரிங் எய்டு தர்றதுக்காகட்டும், அதுலேயும் அது ஒரு பெரிய பங்களிப்பு. அதுவும் நமக்கு இயர் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு ஸ்கூல் லெவலில் இம்பேக்டட் வேக்ஸ்லேருந்து சிஎஸ்ஓஎம் நிறைய கேஸ் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி காதில் சீழ் வர்றது, ஜவ்வு ப்ராப்ளம், அது முதல் கொண்டு அடல்ட்டுக்கு வர இண்டஸ்ட்ரியல் அசார்ட்ஸ் நிறைய பார்க்குறேன். ஏன்னா காது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிறதுலே அது ஒரு மெயினான ஒரு காது கேட்கலன்னா அது விஷயம். வீட்டில் அதை நான் சொல்லலை. நான் நிறைய ஓல்டேஜ் ஆளுங்க என்னை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள பற்றி எதனா தப்பாக பேசுகிறாங்களா, அது மாதிரி கூட தே ஆர் திங்கிங். காது கேட்கலன்னும் போது அவங்க ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, ரோடு கிராஸ் பண்ணுறதுலேருந்து கஷ்டம். இது மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலில் நிறைய பேருக்கு லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவாங்க, அவங்களுக்கு சரியாக கேட்கறது இல்லை. அதே மாதிரி இந்த கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களும் மார்னிங் டு 12 hours ஷிஃப்ட் தே ஆர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வர வேரியஸ் இஷ்யூஸு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம ஹெல்த் எஜுகேட் பண்ணியும் நிறைய விஷயத்த நம்ம தடுக்கலாம். அது கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அது பப்ளிக் அவேர்னஸ் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பசங்களுக்கு சிஎஸ்ஓம் இருக்குது, அவங்க குளத்துலையோ கிணத்துலையோ போய் குளிக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய ஹெல்த் எஜுகேஷன் இருக்குது. அதே மாதிரி நியூபார்ன் ஸ்க்ரீனிங்கும், பிறந்த உடனே பாப்பாவுக்கு காது எப்படி கேட்குதுன்னு, அதில் டிலே இருந்தால் பாப்பாவுக்கு ஸ்பீச் டிஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட் வரைக்கும் நம்ம போகிறோம். அது நம்ம கண்டுபிடிச்சாதான் முடியுது. ஒரு சில குழந்தை அப்படியே டெஃபண்ட் அம்மாவே அப்படியே வளருது. அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க லைஃபே அதில் போயிடுச்சு. அதனால் இந்த காதை பற்றி ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அது அவங்கவுங்க பார்ட்டை அவங்கவுங்க நம்ம எடுத்து செய்யலாம். எல்லாருக்கும் ஹெல்த் எஜுகேட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வைஸும் நம்ம சப்போர்ட் இஎன்டி டிபார்ட்மெண்ட் கையிலேருந்து எடுத்துக்கலாம், ஆடியோமெட்ரிலேருந்து எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் அந்த ரீச் போய் சேரணும். முதல் ஜனங்களுக்கு வயசானவங்களுக்கு கூட காது கேட்கலாம், அவங்களுக்கு ஒரு ஹியரிங் எய்டு வச்சா கேட்குன்ற நாலேஜ் கூட நிறைய பேருக்கு இல்லை. அது ஃபைனான்ஷியலாக ஒன்றும் கூட பெரிய இது இல்லை, அவங்களால பண்ண முடியும். அப்போ கூட அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணி அது ஒரு செய்யணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலான்றது, காது கேட்கல, வயசாயிடுச்சு, அவங்களுக்கு காது கேட்கல அப்படின்னு விட்டுடுறாங்க. ஐயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ராக்ட் இப்போ லாஸ்ட் கேம்பே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்லேருந்து தான் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 20 பேஷண்ட்டு அந்த கேம்பில் கேட்ராக்ட் கேஸ் பிடிக்கிறோம். அதில் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 meter டிஸ்டன்ஸ் கூட விஷன் இல்லை. அது மாதிரி இப்போ அந்த கேஸ் எல்லாமே லாஸ்ட் கேம்ப் எங்கள் கூட தான் பண்ணாங்க. இவங்க மரமல் நகரில் பண்ண ஒரு 1 month தான் ஆகுது.
அதில் 20 பேஷண்ட்டுக்கு நாங்கள் இப்போ ஸ்க்ரீன் பண்ணி அப்போ கேட்ராக்ட் கண்டுபிடிச்சது, அவ்வளோ பேருக்கு நாங்கள் சர்ஜரி முடிச்சிருக்கோம். இப்போ முடிச்சு இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, நல்லா வந்து என்னை பார்த்தும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 60 மெனி இயர்ஸ் தேர் அப்படியே சுத்தமாக கண்ணு தெரியல, ரொம்ப கிட்ட நைட்டில் எங்கேயோ வெளியில் போக முடியாது, ரோட் கிராஸ் பண்ண முடியாது, அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் எங்கேயோ ட்ராவல் பண்ண. காதும் அப்படி தான், ஹியரிங் இல்லைன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை எந்த அளவுக்கு கம்யூனிட்டி மெடிசன் மூலயமா ஹெல்த் எஜுகேட் பண்ணுறதும் நானுமே சேர எனக்கு எங்கெங்கே தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் நாங்களும் கேட்போம் சார். கட்டாயம் எங்களையும் இதில் ஒரு பார்ட்டில் இணைச்சிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் நல்லுள்ளங்கொண்ட தனி மனிதரோ இயக்கமோ நிறுவனமோ எவராயினும் உழைப்புதவி, நிதியுதவி, நிபுணத்துவ உதவி என எவ்வகையிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பம் என்றால் வரவேற்கின்றோம். தொடர்பு கொள்ள புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.